நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பிரணவம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். சித்தர்கள் காட்டிய வழியில், சித்தர்கள் காட்டிய நெறியில், சித்தர்கள் காட்டிய வாழ்வியலில், சித்தர்கள் ஒழுகுகின்ற ஒழுக்க நெறிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கின்ற ஒருவன் உண்மையிலேயே பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் எப்பொழுதும் ஒரு வினாடி கூட தாமதியாது தன்னுடைய வாழ்க்கை தேரை ஓட்டி கொண்டிருக்கின்ற ஒருவன் எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எத்தகைய இக்கட்டான நிலையிலும், கேடுகள் வந்து அடையும் நிலையிலும், துன்பங்கள் வந்து போர் மேகங்களாக சூழ்கின்ற நிலையிலும் தன்னுடைய உள் இருப்பை விட்டு கொடுக்காது எப்பொழுதும் நேர்மையுடனும் தூய்மையுடனும் அதே நேரம் வாய்மையுடனும் இருக்க வேண்டும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். புறத்தூய்மையும் அகத்தூய்மையும் ஒருவனுக்கு சரியாக வாய்க்கப்பெற்றால் அவனுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஒவ்வொன்றும் மணியாக ஒலிக்கும். அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நடத்தை, அவனுடைய ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக முடியும். ஒருவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தூய்மையுடனும் நேர்மையுடனும் வாய்மையுடனும் தன்னை ஆட்படுத்தி கொண்டு அதையே ஒரு தவ வாழ்வாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இது மிகவும் கடினம். உலகத்தில் சொல்லுவது எல்லோருக்கும் எளிது. ஆனால் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பமே என்கிறார்கள் கவிஞர்கள். சொன்னபடி நடப்பது என்பது மிகவும் அக்னி குழம்பில் நம்மை மூழ்கி கொண்டவாறு இருக்கும். சொன்னபடி நடப்பது மிகவும் கடினம். வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நம் உள்ளத்திலிருந்து வரும் ஒளி போன்றவை. அந்த நம்ம வாயிலிருந்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை, இந்த ஒளிமயமான ரூபங்களை நாம் வாழ்ந்து காட்டினால்தான் நாம் மகாதீபமாகிறோம். அந்த மகாதீபத்தின் வெளிச்சத்தில் தான் இந்த உலகமே இயங்குகிறது. அப்படிப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற இந்த அற வாழ்க்கையில் ஒருவன் காக்க வேண்டியது, மிகவும் சிறப்பாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது மௌனம் ஒன்றேதான். மௌனமே எல்லாவற்றிற்கும் மாமருந்தாகும். மௌனமே எல்லாவற்றிற்கும் மணியாகும். மௌனமே ஜீவர்களுக்கு அமிர்தமாக மாறி உள்ளே ஊறி 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 அவனை தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அருமருந்தாகும். நல்ல மருந்தையும் மருந்து சுகம், வைத்தியம், நாதம், அருந்து என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எது சுகம்? மௌனமாயிருப்பது சுகம். எது நாதம்? மௌனத்தில் இடகலையையும் வலகலையையும் இடகலையையும் சந்திரகலையையும் சூரியகலையும் சரிசமமாக நடத்துகின்ற போக்கே மௌனம். மௌனத்தில்தான், இந்த அமைதியில்தான் ஆனந்தமான தன்னை அறிகின்ற, தன்னுள் இருக்கிற மெய்ப்பாட்டை அறிகின்ற, தன்னுள் இருக்கும் சூட்சுமத்தை அறிகின்ற, தன்னுள் இருக்கும் தெய்வ நிலையை அறிகின்ற இந்த மகத்தான சக்தி விளங்கும். இந்த விளங்குகின்ற இந்த மகத்தான சக்தியின் உள்ளே மாபெரும் ஒரு பெரிய உலகமே காத்திருக்கிறது. மௌனம் என்பது பார்ப்பதற்கு ஒரு சிறிய பொருளாக தோன்றினாலும் மௌனமாக இருந்தால் மாபெரும் சித்திகளையும் மாபெரும் சக்தியையும் ஒருவன் அடைய முடியும். மௌனமே வழியென்று நிற்கின்ற சித்தர்கள் எவ்வளவோ பேர் இந்த பாரத திருநாட்டிலே வாழ்ந்து மறைந்து ஒளியாக புகழாக நிரந்தரமாக நித்தியமாக வழிபாட்டுக்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். அத்தகைய மகான்களின் மௌன வழியானது ஒருவனை அடிவாரத்திலிருந்து
மலை உச்சி வரை கொண்டு சென்று சேர்க்கும் ஒரு குணமுடையது. அத்தகைய மௌனத்தில் ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி தயார்படுத்தி கொள்வது? முதலில் புறச்சுத்தம் வேண்டும். புறச்சுத்தம் என்றால் என்ன? புறச்சுத்தம் என்றால் தன் உடல், பஞ்சபூதம், பஞ்ச இந்திரியம், பஞ்சபுலன், பஞ்சபொறி, பஞ்ச தன்மாத்திரைகள், தசவாயுக்கள் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அவற்றுள் இருக்கக்கூடிய குணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் நிலம் என்பது பொறுமையை குறிக்கும். ஒருவன் பொறுமையாக இருந்து 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 தன்னை பொறுமைசாலியாக ஆக்கி கொண்டான் என்றால் அவன் மண்ணை வென்றவனாகிறான். அதேபோல் இரக்கம் என்பது அன்பின் ஊற்று. இரக்கம் என்பது தெய்வத்தின் கடாட்சம். இரக்கம் என்பது ஜீவ தண்ணீர். இரக்கம் என்பது ஒருவனுக்கு இருக்கும் பொழுது அந்த இரக்கமே அவனுக்கு நீராக ஊறுகிறது. அந்த இரக்கத்தில் உலகத்தினுடைய எல்லா விவகாரங்களும், விஷயங்களும், எல்லா தெய்வ நிலைகளும், அருள் வெளிப்பாடுகளும் அவனுக்கு விளங்கும். அந்த இரக்கத்தை அவன் கை கொண்டு அதை ஆட்சி செய்ய ஆரம்பித்தால் அவன் நீரை வென்றவனாகி விடுகிறான். அடுத்தது தீ. தீ என்றால் உஷ்ணம். உஷ்ணம் என்றால் இங்கு ஞானிகள் எதை குறிப்பிடுகிறார்கள்? ஞானத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய பட்டறிவை குறிப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய சுட்டறிவை குறிப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய மஸ்தக படிப்பை குறிப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய உச்சி படிப்பை குறிப்பிடுகிறார்கள். ஒருவனுடைய உள்படிப்பை குறிப்பிடுகிறார்கள். புத்தக அறிவு கதைக்கு உதவாது. நூலறிவு எதற்கும் பயன்படாது. நூலை அறிந்து 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 ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாலறிவு என்று சொல்லக்கூடிய தன் உள்ளே படிக்கின்ற படிப்பை ஒருவன் தைரியமாக மேற்கொண்டால் அந்த படிப்பு அவனை மேல் நோக்கி இட்டு செல்லும். அவனை அப்படி மேல் நோக்கி இட்டு சென்று தான் யார், நீ யார், அவன் யார் என்ற முப்பொருள் உண்மையை அவனுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுக்கும் பொழுது அவன் தன் நிலையிலிருந்து படிப்படியாக மேலே உயர்கிறான். மேலே உயர்ந்து செல்லும் பொழுது அவனுடைய புறவெளியானது மறைந்து அகவெளியானது பூத்து குலுங்குகிறது. அகவெளி பூத்து குலுங்க நமக்கு தேவை மௌனம். அகவெளி நம்முடன் கலந்து விளையாட நமக்கு தேவை மௌனம். அகவெளியுடன் நாம் கலந்து அகத்தில் நாம் அகமாகி அந்த அகத்திலே நாம் அனகமாகி உலகமெங்கும் வியாபிக்க வேண்டுமென்றால் மௌனத்தை ஒருவன் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். வாய்மூடி இருப்பதல்ல மௌனம். மௌனம் என்பது ஒரு புதிய உலகத்தின் தோற்றம், ஒரு புதிய உலகத்தின் விடியல், ஒரு புதிய உலகத்தின் வெளிச்சம். அந்த மௌனத்தில் பூத்த மலர்கள்தான் ஆனந்தமாகி தேனாகி மகரந்தமாகி உனக்குள் ஜீவ அமிர்தத்தை ஊற்றெடுக்க செய்கின்றன. ஒருவன் மௌனத்தில் பூத்து விட்டான் என்றால், ஒருவன் மௌனத்தில் கரைந்து விட்டான் என்றால், ஒருவன் மௌனத்தில் தான் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டான் என்றால், ஒருவனுடைய எண்ணம், செயல், முறை எல்லாமே ஒருமையாக ஒருமையுடன் ஒரே நேர்கோட்டில் ஒரே வழியில் ஒரே பாதையில் செல்லும். அப்படிப்பட்டவன் எக்காலத்திலும் பொய் கூறான். அப்படிப்பட்டவன் எக்காலத்திலும் தன்னை விட்டு பாதை மாறி நடந்து செல்லான். எக்காலம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் தான் யார் என்பதை உணர்ந்து அதிலே இருந்து அதிலே திளைத்து தான் யார் என்பதை உணர்ந்து 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 அவன் யோகத்தில் சிறந்து விளங்கி அதனால் பரஞானத்தை அடைந்து அந்த பரஞானத்தின் மேல் சென்று ஆனந்த வெளியாம் இறைவனுடைய திருவெளியை காண்பான். அப்பொழுது காண்பதுதான் இந்த நடன தரிசனம், திருக்கூத்து தரிசனம், ஆனந்த நடனம், உல்லாச நடனம் எல்லாமே இந்த மௌனத்தில் பூக்கின்ற மலர்கள்தான். மௌனமானது ஒரு மனிதனை மாமனிதனாக்கும். மௌனமானது ஒரு மனிதனை அறிவுள்ளவனாக்கும். மௌனமானது ஒருவனை சிந்திக்க வைக்கும். அதனால்தான் நம் பண்டைய சித்தர்கள், நம் பண்டைய முனிவர்கள், நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் குறிப்பிட்டுள்ளது என்றால் மௌனம் என்பது மோன வரம்பு, ஞான வரம்பு என்று சொல்கிறார்கள். ஆக ஞானத்தினுடைய உச்சியாகவும் ஞானத்தினுடைய செங்கோலாகவும் ஞானத்தினுடைய சாம்ராஜ்யமாகவும் ஞானத்தினுடைய விரிகடலாகவும் மௌனம்தான் விளங்குகிறது. மௌனத்தில் பூத்த மலர்களாக ஆனந்தம் என்கின்ற தேன் விளைகிறது. அந்த ஆனந்தம் பல்வகைகளில் சிவானந்தமாக ஆகிறது, பரமானந்தமாக ஆகிறது, சச்சிதானந்தமாக ஆகிறது. எல்லா வகையிலும் தன்னுள் தனக்குள் தன்னுடைய வியாபகத்தில் தான் இருக்கின்ற நிலையில் இருந்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்கிறது. மௌனங்களும் மௌனத்தினுடைய உட்பொருளும் மௌனத்தினுடைய உட்கருத்தும் அதனுடைய தாத்பரியமும் அதனுடைய ஆணி வேரும் எல்லாமே தனக்குள் அடங்கியிருக்கின்றன. உனக்குள் அடங்கியிருக்கின்ற அந்த மௌனத்தை விழிக்கச் செய்தால்,
அந்த மௌனத்தில் நீ காட்சி பெற்றால், அந்த மௌனத்தில் நீ ரூபம் கொண்டால், அந்த மௌனத்தில் நீ சொரூபமானால், அந்த மௌனத்தில் நீ கரைந்தால், அந்த மௌனத்தில் நீ வியாபகமானால், இந்த பஞ்சபூத செய்கைகளும் அடங்கி, இந்த பஞ்சபூத விவகாரங்களும் அடங்கி தன்னுள் பூத்து மனம் வீசுகின்ற மகா பெரிய மாபெரும் சித்தனாக நீ மாற முடியும். இதுவே மௌனம் கண்ட மகா சாம்ராஜ்யமாகும். சித்தர்கள் வழி சாதாரண வழி அல்ல. அந்த வழியில் நீ சென்றால் உனக்குள் ஏற்படும் ஒரு வகையான ஆனந்தத்தை பட்டறிவினால் அனுபவித்து காண முடியும். அது புற உலகில் கிடையாது, ஏட்டுக்கல்வியில் கிடையாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. உனக்கு உள்ளே உனக்கு தனக்குத்தானே நீ உன்னை நீ உணர்ந்து 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 அதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை தேனை நீ உண்டு அமிர்தமானால் நீ உன்னுடைய காட்சியை, உன்னுடைய வாய்மையை, உன்னுடைய தூய்மையை எல்லாவற்றையும் நீ கண்டு கழிக்கலாம். சித்தர்கள் கண்ட சாம்ராஜ்யம் இதுவேதான். சித்தர்களின் போக்கு, சித்தர்களின் நடத்தை, சித்தர்களின் செயல்பாடு எல்லாமே இந்த மௌனம் என்ற மிகா பெரிய சாம்ராஜ்யத்தில் அடங்கும். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.